வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப சத்து நிறைந்த நார்த்தங்காய் முருங்கைக்கீரை குழம்பு. இது எங்க பாட்டி சொன்னது. கிராமத்து சுவையில. இது கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதில நெறைய சத்துக்கள் இருக்கு. அயர்ன் இருக்கு, கால்சியம் இருக்கு, சி விட்டமின் இருக்கு. அதனால கண்டிப்பா வாரத்தில ஒரு முறையாவது இந்த மாரி உணவுகள நம்ம உணவோடு சேர்க்கும் பொழுது, உணவே மருந்தாக நம் வீடு மாறுகிறது. வாங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து ஒரு நார்த்தங்காய் போதும். நான் 2 நார்த்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை 1 கப்பு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, உரிச்ச பூண்டு, மிளகு, சீரகம், தனியா, மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ வாணலி எடுத்து ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் 3 புடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். இதை நல்லா கிள்ளி கழுவி சுத்தப்படுத்தின முருங்கைக்கீரை. இதை வந்து வாணலியில் போட்டு சும்மா அதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா முருங்கைக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த மாதிரி வதக்கி அதை அரை வேக்காடு அதை பாதி வெந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதே வானிலையில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா 1 கப்பு வெங்காயம், 1 கப்பு தக்காளி அதை நல்லா வதக்கிட்டு அதாகூடவே நான் ஒரு பழம் நார்த்தங்காய் பழம் 1 எடுத்திருக்கேன். ஒரு பழம் அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கின்னு தோலோடு கட் பண்ணணும். அதில் இருக்கிற விதைகளை மட்டும் நீக்கிட்டு தோலோடு கட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளியோடவே போட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வதங்கின உடனே ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 ஸ்பூன் தனியா, ஒரு 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதுதான் காரம். இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு நம்ம புளியோ அல்லது மிளகாத்தூளோ நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த மிளகு காரமும் இந்த நார்த்தங்காயில் இருக்கிற புளிப்பும் சேர்ந்து தான் இந்த குழம்பை நம்ம வைக்க போகிறோம். அதை நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வாணலி எடுத்து அதில் நல்லா எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 4 வரமிளகாய் உடச்சி போட்டு ஒரு 1/2 கப்பு வெங்காயம், ஒரு நல்லா உரித்த ஒரு 10-15 நாட்டு பூண்டு போட்டிருக்கேன் நான். போட்டு அதையும் நல்லா வதக்கி